ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யாஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம ராஃப்ட் சர்வைவல் பார்ட் 2 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோட பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துடுவாங்க. அப்போ தான் இந்த பார்ட் 2ஓட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் கைஸ். இப்போ புதுசாக ஒன்ஸ் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு கேம் மொபைலுக்கு வந்திருக்கு. அந்த கேமை நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த கேம் வந்து ஒரு பயங்கரமான இது, அதாவது நெட்டு அதிகமாக கேட்குது. ஓகேவா, உள்ளே போனால் ஒரு 10 GB டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்க்குறேன். ஓகேவா, ஓகே. இப்போதைக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து அன்றைக்கி இந்த இது ரேடியோ வேறு உடஞ்சிச்சு, இதை ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பார்ட் நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அந்த ப்ரோக்கன் ரேடாருக்கு மெட்டல் பார்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏதோ ஒரு ஐட்டத்தில் வந்து அந்த மெட்டல் பார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரி, அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு ஒரு ஆடு பார்க்கணுமாம்மா. வெயிட் பண்ணுங்க கைஸ், ஒரு ஆடு பார்த்துட்டு வந்து உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். கஷ்டப்பட்டு ஒரு ஆடு பார்த்தா ஒரு லாகு கொடுத்துருக்கேன் கைஸ். லாகு அட பாவிகளாடி, ஏன்டா இந்த கட்டையை வச்சு என்னடா பண்ணுறது? ஐயோ, இப்போ இதை ரிப்பேர் வேறு பண்ணுறோம். அதுக்கு வந்து லாகு தேவையில்லை, இந்த ஸ்க்ராப் மெட்டல் மாதிரி என்னமோ இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அந்த ஸ்க்ராப் மெட்டல் அது வந்து நம்ம கிடச்சா தான் நம்ம இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. நம்ம கையில் இருந்த ஹூக்கு வேறு உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு நம்ம எதாவது பண்ணணும். இப்போ ஒர்க் ஷாப் பில்ட் பண்ண சொல்கிறாங்க. இது நம்ம பண்ணிட்டோம்ல தானே ஆல்ரெடி. ஒர்க் ஷாப் ஆல்ரெடி பண்ணவே இல்லையா? ஒரு வேளை பண்ணிட்டேனா? அதே உடஞ்சி போன ஒர்க் ஷாப்பாக இது? இல்லை, ஏதோ வேறு மாதிரி தான் இருக்குது. ஏய், இவ்வளோ பெரிய ட்ரம்மு போயிட்டுருக்குறா டேய். வெயிடாத வெய் ஃபஸ்ட்டு ட்ரம் டேக் த ட்ரம். அப்பா, ட்ரம்மு கிடச்சிருச்சு நமக்கு. 5 கரெக்டாக கிடச்சிருக்கு ட்ரம்மில். ஓகே, கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு அந்த ஒர்க் ஷாப் புதுசாக ஒன்று கட்டணும் பார்த்தீங்களா, அதில் எதாவது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க இதில் பண்ண முடியுதுங்க, மெட்டல் பிளேட்ஸு. ஆட பாவிகளா. ஓகே, இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும்னு போட்டிருக்கான். பட் அதை நம்மளால் பண்ண முடியல. ஓகே, ஸ்பீடப் பண்ணணுன்னா நம்ம வந்து ஒரு கோல்டு தரணும். சரி, ஒரு கோல்டு கொடுத்துருவோம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரே ஒரு மெட்டல் பார்ட் கிடைக்கிது. பட் நாட் இனஃப் ஸ்பேஸ் இன் யுவர் இன்வென்ட்ரி. அடப்போங்க, நாட் இனஃப் ஸ்பேஸ் இன் யுவர் இன்வென்ட்ரி. அட ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நாட் இனஃப் ஸ்பேஸா? இருறா, எதா தூக்கி வீசுறது நான் இப்போது? ஐயே, இப்போ எதை தூக்கி வீசுறதுனே தெரிலங்க. சரி, இந்த குப்பையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி அப்படியே டஸ்ட்பினில் போட்டுடலாம். இது எப்படி போடுறது? ஓகே, இது அமுத்துனா ஆமாம், அப்படியே அந்த குப்பை. அடுத்து வந்து ஒரு குப்பையை சொல்கிற மாதிரி. இது 2 இதுக்கு எனக்கு 1 இருந்தால் போதும். அது அப்புறம் இது ஏதோ வீட்டு மாதிரி இருக்குது. சரி, அது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டோரேஜ் செஸ்ட் பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில. சரி, ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே இது வருது, அது எடுப்போம். ஷார்க் இஸ் அட்டாக்கிங். ஐயோ, ஷார்க் அட்டாக் பண்ணுதுங்க. யூஸ் ஏ சுரா ஓடு. ஓபோ, ஏங்க, இந்த ஷார்க்கோட அட்டாக் வந்து வர வர ரொம்ப பயங்கரமாக மாறிட்டு வந்துருக்கு. நம்ம இந்த ஷார்க்கை கொஞ்சம் கவனிச்சாகணும். ஓகே, மெட்டல் பார்ட் வந்து ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதில். ஓகே, மெட்டல் பார்ட். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ரேடாரை ரிப்பேர் பண்ண முடியும் சொன்னோம்னால. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு இந்த ரேடாரை நம்ம ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஓகே, நம்ம வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டுக்கு வந்து நீச்சல் அடித்து போக சொல்கிறாங்க நம்மளை. ஸ்விம் டு த ஐலாண்ட். எங்கடா இருக்குது ஐலாண்டு? என்ன ஒன்று? ஐயோ, அப்போ ஜஸ்ட்டு விசுக தப்பிச்சிட்டோம் நம்ம. ஓகே, மிஸ்ட்ரி ஐலாண்ட். ஓ, ரிவார்டு இவ்வளோ இருக்குங்க. ஓகே, இதான் மிஸ்ட்ரி ஐலாண்டா? அது எங்கே இருக்குது? ஓகே, ஓ புரிஞ்சிருச்சு. இந்த ரேடாரில் காட்டுதுங்க மிஸ்ட்ரி ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு. ஓகே, வாங்க நம்ம இப்போ மிஸ்ட்ரி ஐலாண்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல அதாவது வந்து தங்கம், வெள்ளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்டு, அப்புறம் கோல்டு, அதெல்லாம் அங்கே நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பர் படிக்கிறது. அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு சுறா மட்டும்தான் இங்கே வருது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஓகே, மறுபடியும் ஸ்விம் டு த ஐலாண்ட். இதுதான் பாலனு ஐலாண்ட். யூ நீட் டு பில்ட் அ போட். ஓகே, இதுக்கு வந்து வுட்டும் ரோப்பும் வேணுமா? ஐயோ, வுட்டும் ரோப்பும் நான் எங்கடா போயிடுப்பேன்? டே, பாலன் ஐலாண்டுக்கு போனோம். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு போட் இருக்குது. ஓகே,
ஓகே யூ நீட் டு டிசைன் த போட். ஓகே கைஸ், இங்கே வந்து ஒரு வுட் ப்ராசஸிங் இருக்குது. இதை கொடுத்தோன்னா வுட் ப்ராசஸிங் பில்ட சாமில் ரோப்பு ஜங்கு உட்டன் போட்டு. சாமிலா அதை நான் எங்கடா போய் எடுப்பேன்? ஐயோ வா ஊ ஊ இருங்க நம்ம சாமில் கட்ட ட்ரை பண்ணுவோம். எங்கே இருக்குது சாமில்? சரி, இதில் கட்ட முடியாது, இதில் தானே கட்ட முடியும். எங்கே சாமில் கட்டணும்? ஒருவேளை நம்ம இன்வென்ட்ரியிலே கட்ட முடியும்னு நினைக்கிறேன். மறந்துடுச்சுங்க எனக்கு இந்த கேமு, ரொம்ப நாள் ஆச்சா விளாண்டு. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து சாமில் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கும் போல். சாமில் இருக்குங்க. இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ரோப்பு, அந்த ஜங்கு, அப்புறம் உட்டன் போர்டு. ரோப்பு ஜங்கு உட்டன் போர்டு வேணுமா? ஓகே, இப்போ நம்ம வந்து ரோப்பு ஜங்கு உட்டன் போர்டு நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ ரோப்பு மட்டும் கிடச்சா ஓகே நல்லாயிருக்கும். பட் அதான் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சரி வாங்க, நமக்கு தாச்சி கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து அந்த கையில் இருந்த இது வேறு உடஞ்சிருச்சுங்க, அந்த ஹூக்கு. ஃபஸ்ட்டாக அந்த ஹூக் எப்படி செய்யணும்னு பார்க்கணும். செஞ்சால் தான் நம்மளால் பண்ணவே முடியாது இருந்தாலும். ஃபஸ்ட்டு சர்வைவலில் போய்ட்டு உட்டன் ஓகே தான் பண்ண முடியுது. ஓகே பண்ணியாச்சு. இப்போ அதை எடுத்து பேக்கில் இருக்கிறத யூஸ் கொடுத்துட்டு இதுதாங்க, இந்த ஊக்கு தாங்க நமக்கு எல்லாமே. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஜங்கு கிடைக்குது. ரோப்பு வந்துட்டு கிடச்சா ஓகே. ரோப் எங்கேயாவது கிடைக்குமா? ரோப்பு ஓகே. இப்போதைக்கு நம்மளால அந்த இது பண்ண முடியுமா இதில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற வந்தேன், நான் இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு தீவுக்கு போகணும். இங்கே ஒரு போர்டு, இங்கே ஒருத்தன் சர்வே பண்ணுறாங்க. ஓகே, அது வரைக்கும் நம்ம போக முடியுமா? ஓகே, புரிஞ்சிருச்சு. நம்ம அந்த இதுக்கெல்லாம் போக முடியும் போல். ஓகே, போய்க்கு நம்ம சாமில் பண்ணோம். அதை ஃபஸ்ட்டு எந்த டேபிள்டா பண்ணுறது? ஓகே, இந்த டேபிளில் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாமியில் என்ன டேபிள்டா பண்ணணும்? ஃபஸ்ட் அதை சொல்லுங்களாடி. சாமியில் நம்ம இன்வென்ட்ரியிலே பண்ண முடியுமா? மறந்து போச்சுங்க, ஏங்க நமக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஓகே, ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்குது சாமில். இதுக்கு வந்து ரோப்பு, அந்த உட்டன் போர்டு மட்டும் இன்னும் வேணுமா? சந்தோஷம்டா. இந்த உட்டன் போர்டு உட்டை வச்சு உட்டன் போர்டு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். அந்த உட்டை எடு, அப்படியே இந்த இதை எடு, அப்புறம் அதை எடு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ரோப் வந்து நமக்கு அந்த பெட்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பெட்டி இழுக்க முடியுமான்னு பார்த்தா இழுக்கவே முடியல. ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இது பண்ண ட்ரை பண்ணலாம், உட்டன் போர்டு. ஸோ உட்டன் போர்டு வந்து எப்படி பண்ணணும்? சர்வைவல் ஹூக்கா? நம்மளால ஒரு ஹூக் பண்ண முடியும் போல். அதுவும் எப்படி பண்ணுறேன்னு தெரில நமக்கு. போங்கடாடி, நீங்களும் உங்கள் கேமும் என்னை வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்களா? ஒரு உட்டன் போர்டை எப்படா பண்ணுறது? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்களா. கார்னரு அது இதுன்ட்டு என்னென்னமோ கொடுக்குறானுங்க. உட்டன் போர்டு, ஹவு டு மேக் உட்டன் போர்ட். ஓகே, ஒருவேளை இதில் பண்ண முடியுமோ? இல்லை ஏதாவது பண்ண முடியுமா? இருக்குங்க உட்டன் போர்டு. ஓகே, ஒன்று தான் பண்ண முடியுமா? ஓகே, இது வந்து ஒரு 26 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுது. ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ நம்ம எதாவது சாப்பிட்றலாம். இந்த கேன் ஃபுட்டு தான் இருக்குது. சரி, ஸ்பிரிட்டா. ஐயோ, ஒன்று சாப்பிட்டு நம்ம அப்படியே வயிற்ற தேத்திக்குவோம். இப்போ நமக்கு தண்ணி வேறு தாகடிக்குதுங்க. நம்ம கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கோமாக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன் சாப்பிடாம இருந்து. இந்த சுறா வேறு ஒன்று இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. சுறா அதுக்கு பாருங்கள், ஹெல்த்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்மளால் அதை கொல்ல முடியும்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை அதை கொல்ல முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து எனர்ஜி யூஸ் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தாங்க புரியுது. நம்ம வந்து எனர்ஜி நமக்கு ஒன்று இருக்குது. அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரைட்டு, அதில் தான் எனர்ஜியா என்னன்னு தெரில எனக்கு. ஓகே, இன்னொன்னே க்ரியேட் பண்ணி விடு. என்னது அது? ஐயோ எனத்தையும் அவனை தேவையில்லாத க்ரியேட் பண்ணி விட்டேன். சரி, பரவாயில்ல. ஓகே, உட்டன் போர்டு கிடச்சிருச்சு. இப்போ அதனால் இந்த சாமில் பண்ண முடியுமான்னு தெரில, பார்ப்போம். இதுக்குள்ளே போய்ட்டு சாமில். ஓகே, இன்னும் ஒரு ரோப்பு, இன்னொரு உட்டன் போர்டு வேணுமா? போங்கடாடி, ரோப்புக்கு நான் எங்கடா போகிறது? இங்கே ரோப்பும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, அங்கே ஒன்று என்னமோ வருது. அதை எடுத்தால் நமக்கு ரோப் கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ரோப்பே இல்லை, ஜங்கு தான் கிடைக்குது. இந்த ஜங்கு வந்து க்ளீன் பண்ணால் நமக்கு ரோப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ செஸ்ட் மாதிரி இருக்குது, பட் இது வேலைக்கு ஆகாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து ரோப் வேணும்.
ஸோ ரோப் எப்படி பண்ணுறதுன்னா இதில் போயிட்டு ரோப்பே பண்ண முடியுதுங்க. ஓகே, என்னது இது? எக்ஸ்பேண்ட் ப்ரொடக்ஷன். ஆஹா, நம்ம இன்வென்ட்ரியில் வேறு ஸ்பேஸ் இல்லை. ஏன்டா இப்படி எனக்கு மட்டும் வர்றீங்க நீங்கள்லாம். சரி, இந்த மீனை சாப்பிடு. அதுக்கு அந்த மீனை சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை கொடுத்து இதை நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ தாச்சு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளால் வந்து அந்த இப்போ வந்து என்ன வேணும்? இன்னும் மீதி என்ன ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க. அது மட்டும் நம்ம பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. சாமிலுக்கு ரோப்பு, அந்த ரோப்பை அந்த உட்டன் போர்டு மட்டும் பண்ணோம். ஸோ இப்போ உட்டன் போர்டு எப்படி பண்ணுறது? ஹவு டு மேக் உட்டன் போர்டா? ஓகே, பண்ண முடியுது. அந்த உட்டன் போர்டு ஃபஸ்ட் நமக்கு வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது ஓகே, இப்போ அது கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கிற டைம் நாங்கள் ஏதோ ஒன்று பெருசாக லம்பாக வருதோ என்னதுன்னு தெரில, பேரல். ஃபஸ்ட்டு அதை எடுப்போம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான ரோப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டை தாங்க கிடைக்குது. நமக்கு ரோப்பு தான் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவை. ஸோ அது இருந்தால் தான் நம்மளால் அந்த சாமில் மேக் பண்ணி இது பண்ண முடியும். நம்ம அந்த அடுத்த மூவ் பண்ண முடியும். பட் நமக்கு வந்து ரோப்பே கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? ஓகே, இன்னொரு கட்டை கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து போயிட்டு கிராஃப்டிங்குள்ளே போயிட்டு ரோப் மட்டும் இன்னும் ஒன்றே ஒன்று தான் ரோப்பு. ஓகே, அங்கே ஒரு டப்பா வருது, பேரல். அதை எடுப்போம். ஐயோ, கட்டை வருதுங்க பேரலுக்கு பதிலாக. சரி, இந்த தடவை பேரல் வரும். கம் ஆன் த பேரல். ஸ்மால் பாட்டில் ஆஃப் வாட்டர். அப்பா, வாட்டர் பாட்டிலாச்சும் கிடச்சிது. சந்தோஷங்க, நமக்கு சந்தோஷம் எனக்கு. ஓகே, இப்போ இதில் போயிட்டு அமுத்துறாடே, ரோப்பை கூடுறா. ஒன்றே ஒன்று, அவ்வளோதாங்க. இந்த ஒரு ரோப் வந்துருச்சுன்னா போதும். நம்ம அந்த சாமில் மேக் பண்ணி அங்கே வச்சு விட்டுட்டு நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து என்ன டாஸ்க் வருதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யாஷ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட்டில் அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு போடுங்க. அடுத்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஸ்கூல் பாய் ரன்னவே வர வாய்ப்பு இருக்குது. பட் அது வருமானு தெரில. ஓகேவா? ஏன்னா டைம் எடுக்கும். ஸ்கூல் பாய் ரன்னவே வீடியோ வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா அடுத்து என்ன வீடியோ வரப்போகுதுன்னு தெரில. எனக்கே யோசிச்சு தாங்க நான் இப்போ அப்லோட் பண்ணணும். அந்த ஹாரர் டெய்ல் வேறு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போட்டாகணும். அது வேறு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்குங்க அந்த ஹாரர் டெய்லு. சும்மா வந்துட்டு சைக்கிளில் ஏறி சைக்கிளை ஓட்டி சைக்கிள் ஓட்டி அந்த சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் கட் பண்ணி எனக்கு தலைவலியே வந்துருச்சு லைட்டாக. நான் ஒரு சில தடவை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே சைக்கிள் ஓட்டு போயிடுவேன். ஒரு சில தடவை அதை பாஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ சைக்கிள் ஓட்டும் போது அது வந்து காட்டிகிட்டு இருப்பேன். சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் அதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் எடிட்டிங்கில் உட்காந்து தலைவலி வரும் நமக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இப்போ ரோப் வந்து கிராஃப்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கலாம் வாங்க. அவ்வளோதான், ரோப் நாட் இனஃப் பேசா. ஷோ டே ஏன்டா எனக்கு இப்படி பண்ணுறீங்க? இந்த மீனை சாப்பிட்டு தொலைடா. ஓகே, இப்போ இந்த ரோப் எடுறா. ஃபஸ்ட்டே நம்ம இன்வென்ட்ரியில் ஸ்பேஸ் வரணுங்க. அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும், அடுத்த ப்ராசஸே பண்ண முடியுது. ஓகே, இப்போ சாமில். அப்போது இதை வந்து எங்கே வைக்கிறது? இங்கே வச்சு அப்படியே ஒரு யூ-டர்ன் ரொட்டேட் பண்ணு. ஓகே, இந்த இடத்துல அப்படியே நடிச்சுட்டு ஓகே, பில்ட் அ சாமில், பில்ட் அ போட். சாமில் தான் போட் பண்ண முடியுமா? ஓகே, அப்கிரேடா, இம்ப்ரூவ். ஓகே, சாமியில் இதெல்லாம் பண்ண முடியுது. ஓகே, சாமியில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பொட்டி வருது, அதை எடுத்து நம்ம போட் பண்ணணும். ஸோ போட் பண்ணணும் அப்படின்னு லெவல் அப்புங்க. நம்ம லெவல் 6 போயிட்டோம். போடு வேறு மாதிரி லெவல் 6 எப்படியே லெவல் 6 வந்தாச்சு நம்ம. ஓகே, அங்கே ஒரு பெட்டி போயிட்டுருக்கு, அதை மட்டும் இழுத்துருவோம். ஐயோ ஷார்க் இஸ் அட்டாக்கிங். டே ஷார்க்கு பையா விட்றா. ஐயோ, உடச்சிருவான் போலையே. டே இப்போ என்னடா பண்ணுறது? ஷார்க்கு பையன் வேறு சம்பவம் பண்ணுறானே வந்துட்டு நேரங்கட்ட நேரத்தில். டே ஷார்க்கு பையா விட்றா. ஓபா, ஏங்க உடஞ்சிருச்சா ஏதாவது பெருசா? அன்றைக்கி ஆஃப்லைனில் விளாண்டுருக்கும்போது வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி. இவன் சைக்கோ ஷார்க்கு பையன் வந்து கழட்டி தூளாக எடுத்துகிட்டு போயிட்டான். அப்படியே இதை வந்து அப்படியே பிடிக்கிட்டு போயிட்டான். அப்புறம் நான் மறுபடியும் இது பண்ணேன். ஓகே, இப்போதைக்கு வந்து பில்ட் அ போட். ஓகே, போட்டை பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பில்ட் பண்ண ஃபஸ்ட் நம்ம அதை வந்து இழுத்து விட்ருவோம் அந்த பெட்டியை. ஓகே, 2 ஜங்க்கு க்ளோத்து இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஓகே இப்போ எல்லாமே ஓகே. இப்போ போட் பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு நம்ம போட்டை வந்து டக்குன்னு பில்ட் பண்ணி விட்றலாம். எங்கே இருக்குது போட்டு? ராஃப்ட். இதுதான் போட்டு. இதுக்கு வந்து 2 ரோப்பு 2 போர்டு. எப்படி 2 ரோப்பு 2 போர்டு இருந்தால் போதும் போல்.
ஓகே, இதுக்கு வந்து என்ன வேணும்? உட்டன் போர்டா? 2 ரோப்பு 2 போர்டு இருக்குன்னா அதுக்கு உட்டன் போர்டு வேணும். ஃபஸ்ட் நம்ம உட்டன் போர்டை கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் பண்ணுவோங்க. உட்டன் போர்டு எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? உட்டன் போர்டு எங்கடாரு? ஐயோ, உட்டன் போர்டு எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்னு மறந்துட்டேங்க. ஐயடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்ன வச்சு காமெடி பண்ணுறானுங்க இவனுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் பண்ணு. ஞாபகம் வந்துருச்சு. இன்னும் போயிட்டு உட்டன் போர்டு கிரியேட். ஐயோ, அடுத்த ஸ்லாட் வேறு ஓப்பன் பண்ணணும் அதுக்கு. ஓகே, அது ஒரு 25 செகண்டு அது வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் குப்பைலாம் பொறுக்கி வைப்போம். குப்பை பொறுக்கிறது தான் நமக்கு இந்த கேமில் நம்ம வேலையே குப்பை பொறுக்கிறதுங்க. நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் பொறுக்கணும். அந்த ஜங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அப்பப்போ ஏதாவது உருப்படியாக கிடைக்கும். ஓகேவா? ஏதாவது எப்போவாச்சும் கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், டபுள் 2 in 1. ஓகே, ஒரு 6 செகண்ட் தான் இருங்க. அதை எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எத்தனை உட்டன் போர்டு கேட்டானுங்கன்னு வேறு நம்ம பார்க்கவே இல்லை. ஓகே, இன்னொன்று க்ரியேட் பண்ணி விட்டுட்டு அடுத்து அப்படியே நம்ம போயிட்டு எத்தனைன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ வந்து இந்த கட்டையெல்லாம் இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டு சீக்கிரம் வா. இப்போ வந்து நம்ம எதில் போயிட்டு பண்ணணும் அதை? இதில் போயிட்டு உட்டன் போர்டா? இதுக்கு வந்து இந்த உட்டன் போர்டு வேணும். ஸோ அதைத்தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம்மா நம்ம. எடுத என்னதுடா இது? உட்டன் போர்டை பண்ணுறா. ஆடாடா, இது எடுறாடி. உட்டன் போர்டை பண்ண சொன்னால் இவன் என்னத்தையோ பண்ணி வச்சு என் உயிரை வாங்குறாங்க. ஷோ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அடாடா. ஓகே, நம்மக்கிட்ட கொஞ்சம் இது இருக்குது, நம்ம டக்குன்னு பண்ணி விடுவோம். இன்ஸ்டன்ட். ஐயோ, ஓஹோ, இது முடிஞ்சால் தான் அடுத்து இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியுமாம்மா. ஏன்டா இன்ஸ்டண்ட்டாக பண்ணி அப்படியே கையில் தூக்கி வீசுறத விட்டுட்டு அதுக்குள்ளே வச்சு நான் எடுத்துகிட்டு டூல் இஸ் புரோக்கனா. அடடா, இப்போ அதை எப்படிடா நான் சரி பண்ணுவேன்? எங்கடா போச்சு டூலு? இதுதான் உட்டன் நோக்கு. நல்ல வேலை பண்ண முடியுது. ஓகே, நான் மறந்து போயிட்டேங்க. இந்த கேம் விளையாண்டுக்கு ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சா. ஸோ என்னன்னே மறந்துடுச்சு இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு. ஓகே, இப்போ வந்து அங்கே இருக்க அந்த கட்டையை எடுப்போம். பார்த்து டேடி இடாத ஒழுங்கு அப்படியே ஆங்கிள் மிஸ் ஆகாமல் இடறா தம்பி. அடே போடாடி, இதெல்லாம் ஒரு இது கடுப்பு கிளப்புறானுங்க நம்மளை. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா உட்டன் போர்டும். ஓகே, இப்போ போட் பண்ணுறதுக்கு ட்ரீட்டட் போர்டும் 2 ரோப்பு வேணும். இப்போ அந்த ரோப்புக்கு தான் என்ன பண்ணுறேன்னு தெரில. ட்ரீட்டட் போர்டும் 2 ரோப்பு வேணும். அந்த ரோப்புக்கு இப்போ என்ன பண்ணுறது? அதுதான் நம்ம கேள்வி. அந்த ரோப்புக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறது? ஸோ தட் இஸ் அவர் கேள்வி. ஓகே, ஒன்று கிரியேட் போடு. ஓகே, இப்போ கொஞ்சம் உட்டை நமக்கு ரைண்ட் அடித்து வைப்போம். அப்போ தான் அது இதாக ரெடியாக நம்மளால் வந்து அந்த இது மறுபடியும் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கேமில் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிற வரைக்கும் இப்படி தாங்க. நம்ம ஏதாவது அப்படியே அந்த கடலில் மறந்து போகிறத எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படி மறந்து போகுது, எங்கேருந்து வருது அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னமும் வருதுங்க. அங்கே புதுசாக இருக்குது. என்னது இது? க்ளோத்தா? ஓகே, இப்போ நம்மளால் ட்ரெஸ்ஸு பண்ண முடியுமா? அதாவது ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி போட்டிருக்கேன்னா சரி. நான் கூட ஆர்க்கு மாதிரி ஒன்றுமே போடாமல் ஒரு ஜெட்டி மட்டும் போட்டு வந்துருப்பேன்னு நினச்சேன். ஓகே, இப்போ நம்மளால் ஒரு தொப்பி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு தொப்பி பண்ணி போட்டுக்குவோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நான் எப்படி கெத்தாயிருக்கேன்னு. எவர் தொப்பி, நமக்கு ஒரு தொப்பி வேறு இருக்குது. தொப்பி போடு அப்பப்பா, தொப்பி போடு. ஓகே, பேக் பேக் வேறு கிராஃப்ட் பண்ணணுமா? ஓகே, இன்னும் நம்ம பேண்ட்டே போடல. ஓகே, பேண்ட்டு போட்டிருக்கோம். நம்ம வந்து ஆஃப் பேண்ட் போட்டிருக்கோம். அதான் அரை ட்ரௌசர் அது பேர். ஓகே, இப்போ அதில் ஓகே, இங்கே ஒரு 2 ஜங்கு, அங்கே ஒரு 2 ஜங்கு வருமா? ஐயோ வரலையே. சரி, இங்கே ஒரு கட்டை. ஐயோ இருங்க, நம்ம உள்ளே இருந்தால் என்ன ஆகும்? சுறா வருது. அப்பா, ஆத்தாடி அந்த சுறா பையன் பாரு இங்கே வந்து தாக்குன்னு தாக்குறான். ஏப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்பா. ஓகே, இப்போ நல்லா பண்ண முடியுமா போட்டு? இங்கே பாருங்க, ஆக்ஸு பிக்காக்ஸா கிராஃப்ட் பண்ணு. வெல் டிஸ்ட்ராய்ட் ரிவார்டா? ஓகே, கிரியேட் தி ரிவார்ட் ஹஸ் பீன் சென்ட். வந்துருச்சுங்க. இன்வென்ட்ரி இஸ் ஃபுல். ஓகே, இப்போ ஆக்ஸ் மட்டும் எடுத்துக்கல. இருங்க ஏதாவது ஒன்று ட்ராப் பண்ணு. எதோட ட்ராப் பண்ணுவேன் நான்? ஹேட்டை போடுறாடே. ஹேட்டு போட்டிருந்தானே இன்வென்ட்ரியில் இருக்குமா? சரி, இது தூக்கி தாய்லாங்கடையில் போடு. வெளியே போனி இங்கே போ. ஓகே, இப்போ அந்த ரிவார்டு வந்து எங்கே அனுப்பியிருந்தாங்க?
எங்கே அனுப்பியிருந்தாங்க ரிவார்டு இதுவா? மெயிலில் வந்துருந்துச்சு ஆக்ஸ். ஸோ ஓகே, இப்போ நம்மளால் அந்த ஆக்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஆக்ஸ் எடுத்து யூஸ். ஓகே, பயங்கரமாக இருக்குங்க ஆக்ஸு. போடு, அப்படி போடு. ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஹூக்கை யூஸிச்சுக்குவோம். ப்ரொடக்ஷனில் போயிட்டு இதுக்குள்ளே இதுக்கடா வந்தேன் நான். பேக்குள்ளே போயிட்டு ஹூக்கை கொடுத்து யூஸ். ஸோ ஆக்ஸும் ஹூக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ஆக்ஸை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. அது ஏதாவது நம்ம எதாவது தீவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, மரம் வெட்ட யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளால் அந்த போட்டு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னோட கிரியேட் கூடா போதும் இதுக்கு மேலாம் பண்ணிட்டுருக்க முடியாது. போட்டை பண்ண விடுங்க. இப்போ நான் போட் பண்ணி ஆகணும். எனக்கு வர இப்படி டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரீட்டடு இதுவும் ரோப்பும் வேணுங்க. இது மட்டும் கிடச்சா இந்த போட்டு பண்ணிடலாம். சரி கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் கொஞ்சம் கிரைண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியோ ஒரு 20 நிமிஷம் கஷ்டப்பட்டு இந்த போட்டை வந்து நான் கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை இப்படி கீழே போட்டு ஐயோ ஓகே, ஏதோ ரேடியோ கால் வருது. எந்த ரேடியோலேருந்து கால் வருது? இதுதானவா? அதர் சர்வேவர்ஸ் ஐ நீட் டு கோ டு பிளாஸ்னா 9 சார். ஓகே, இப்போ தான் ரேடியோ கால் வருது. இங்கேருந்து நம்ம வந்து வேறு ஒரு ஐலாண்டுக்கு வந்து போக போகிறோம். ஓகேவா? அந்த ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானெல்லாம் ஐலாண்டு. ஓகேவா? அந்த ஐலாண்டுக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் தான் போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணுன்னா கமெண்டில் we want part 3 அப்படின்னு போடுங்க. அப்போ தான் நானும் சீக்கிரமாக பார்ட் 3 போடுவேன். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் என்னாலையும் டக்குன்னு போட முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் பாய். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து என்ன கேம் ப்ளே வீடியோ வேணும்னு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய்.